குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? ஒரு சாதா நியூஸ் பேப்பர் போடுற பையன் எப்படி இந்தியாவோட ராக்கெட் மேன் ஆனாரு தெரியுமா? அவரோட ரகசியம் சூப்பர் மேன் பவர் இல்ல, அது அவரோட பெரிய கனவு. ராமேஸ்வரம் கடற்கரையில ஆரம்பிச்சு விண்வெளி வரைக்கும் போன அந்த அதிசயமான கதையை இப்ப பார்க்கலாமா? அவர்தான் நம்ம கலாம் தாத்தா. வாங்க, அவரோட ராக்கெட்ல ஏறி கதைக்குள்ள போகலாம். ராமேஸ்வரம்னு ஒரு அழகான கடற்கரை ஊர்ல ஒரு சின்ன பையன் இருந்தாராம். அவர்தான் நம்ம அப்துல் கலாம். அவர் வீடு ரொம்ப பெருசு இல்ல, ஆனா அவரோட கனவுகள் ரொம்ப பெருசு. அவர் காலையிலே சீக்கிரம் எழுந்து வீடு வீடா போய் நியூஸ் பேப்பர் போடுவாராம். எதுக்கு தெரியுமா? அவரோட படிப்பு செலவுக்காக, அப்பாவுக்கு உதவி பண்றதுக்காக. கஷ்டப்பட்டாதான் மேல வர முடியும்னு அவர் அப்பவே புரிஞ்சுக்கிட்டாரு. கலாம் ஐயா கடற்கரையில உட்கார்ந்து பறவைகள் எப்படி பறக்குதுன்னு ரசிப்பாராம். நம்மளும் ஒரு நாள் இதே மாதிரி வானத்துல பறக்கணும்னு ஆசைப்பட்டாரு. அதுதான் அவரை பின்னாடி ஒரு பெரிய சயின்டிஸ்டா மாத்தின விஷயம். அவரு பெரிய சயின்டிஸ்டா ஆனதுக்கு அப்புறம் நம்ம நாட்டுக்காக பெரிய பெரிய ராக்கெட்ஸ், அக்னி, பிருத்திவி எல்லாம் செஞ்சு கொடுத்தாரு. வானத்துல நம்ம ராக்கெட் எப்படி பறந்துச்சோ உலகமே இந்தியாவை வியந்து பார்த்துச்சு. கலாம் ஐயாவுக்கு குழந்தைங்கன்னா ரொம்ப இஷ்டம். அவர் எப்பவும் சொல்ற ஒரே விஷயம், கனவு காணுங்கள். தூங்கும்போது வருவதல்ல கனவு, உங்களை தூங்க விடாமல் செய்வதே நிஜமான கனவு. குட்டீஸ், நீங்க என்ன ஆக போறீங்களோ அதை இப்ப இருந்தே நம்ப ஆரம்பிங்க. கஷ்டப்பட்டா நிச்சயம் நம்ம ராக்கெட் மாதிரி மேல போய்கிட்டே இருக்கலாம். குட்டீஸ், வசதி இல்லைனாலும் கஷ்டம் வந்தாலும் நம்மளால முடியும்னு நம்பினா ஒரு சின்ன பையன் கூட இந்தியாவோட ஜனாதிபதியா ஆக முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான கதைகளை கேட்க நம்ம எலைட் வீரா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த கதையில சந்திக்கலாம். பாய் குட்டீஸ்.